அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்தத்து சாலிக் வ உத்தத்து நாசிக் என்ற இக்கிதாபினை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம், படிக்கவிருக்கிறோம். இஸ்லாமில் 5வது கடமை ஹஜ்ஜி என்ற இந்த ஹஜ்ஜினுடைய பாடத்திலே பாடம் வரிசை 163வது பாடத்தை இப்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். இந்த பாடத்தின் 163வது தலைப்பாக சுயமாக ஹஜ்ஜி செய்ய சக்தி பெற்றவர் என்ற தலைப்பினின் கீழ் இப்பொழுது இப்பாடத்தை நாம் காணவிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா பயிலுகின்ற கல்வியிலே மென்மேலும் வளர்ச்சியையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பதாக இந்த ரகீப் அறக்கட்டளையின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த சேவைகள் இவ்விதத்தையுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய பொருளாதார ஒத்துழைப்பின் மூலமாக எங்களுடைய அறக்கட்டளையினுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கியூஆர் கோட்ஸும் கியூஆர் அந்த வசதியும் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கோடு வசதியும் ஸ்கேன் செய்து பணம் அனுப்பக்கூடிய வசதியும் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. நன்மையில் ஒன்று சேருவோம், ஆதரவு முந்திக்கொள்வோம் என்ற இந்த இலக்கணத்தில் நாம் பயணிப்போமாக. அடுத்ததாக இப்பாடத்திற்கு செல்வதற்கு முன்பதாக பாடத்தினுடைய முழு சுருக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். சுயமாக ஹஜ்ஜி செய்ய சக்தி பெற்றவர், இன்னும் மற்றவரின் மூலமாக ஹஜ்ஜை நிறைவேற்ற சக்தி பெற்றவர் பற்றி விரிவாக ஆசிரியர் அவர்கள் இப்பாடத்தில் பேசுகிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த பாடத்திலே நல்ல ஆற்றலையும் ஊக்கத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இறுதி வரை இந்த இஸ்லாமிய இந்த கல்வி சேவையிலே அல்லாஹ் பயணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் இப்பாடத்திற்குள் 163வது இப்பாடத்திற்குள் நாம் செல்லவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த கல்வி சேவையை தொய்வின்றி தொடர்வதற்கு அல்லாஹ் தொய்வில்லாமல் தொடர்வதற்கு அல்லாஹ் நல்லருள் வாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ சென்ற 162வது பாடத்தில் இல்லம் யுத்திகஹு அது வரைக்கும் நம்ம படித்தோம். இப்போ படிக்கிறோம் வ மஹ்மிலன். அப்போ மேலே என்ன சொல்கிறார் ஆசிரியர், அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் வசதி வாய்ப்பு பெற்று இருக்க வேண்டும். என்னென்ன வசதி வாய்ப்புகள்? அதாவது உணவு, அது மாதிரி பயணிக்க வாகனம் அப்படிலாம் சொன்னார். நான் அந்த அடிப்படையில் இப்போ பேசிக்கிட்டே வர்றாரு. உணவை பெற்று இருக்க வேண்டும் முதல்ல சொன்னார். வாஜிதல் இஸாதி வல் மாஇ பிசமனி மிசிலி. அந்த அந்த இடத்துல அந்த மக்காவில் அந்த எந்தெந்த இடத்துல அவர் நின்று வருவார், தங்கி வருவாரோ அந்த இடத்திலுண்ட அந்த கிரயத்திற்கு ரேட்டிற்கு பொருளை வாங்கக்கூடிய சக்தி இருக்க வேண்டும் என்று பேசினார். அது மாதிரி ராஹலத்தின் அவருக்கு தோதுவான வாகனத்தை வாங்குவதற்கு சொந்தமாக அல்லது வாடகைக்கு வாங்குவதற்கு உண்டான பொருளாதார வசதியை அவர் பெற்று இருக்க வேண்டும். இந்த மாதிரி உடையவர்கள் தான் என்ன செய்ய முடியும், ஹஜ்ஜி செய்ய முடியும்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அந்த அடிப்படையில் இப்போ ஆசிரியர் அவர்கள் பேசுகிறார்கள் ஒமஹமீலன். அந்த காலத்தில் ஒட்டகத்தொட்டியில் ஒட்டகத்திற்கு மேல் ஒரு ஒட்டக தொட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஒமஹமீலன்னா சுமக்கக்கூடிய இடம். மஹ்மில் மஸ்ஜித் அப்படிங்கிற மாதிரி வசனு. இது சுமக்கக்கூடிய ஒரு இட வசதி. அப்போ ஒமஹ்மிலன் சுமக்கக்கூடிய ஒரு இட வசதியையும் பெற்றிருக்க வேண்டும் அவர். இன் ஷக்க அலைஹி ருகூபுல் கதபி. அதாவது கதபனா ஒட்டகம், ஒட்டகத்தினுடைய முதுகு. கதபனா ஒட்டகத்தினுடைய முதுகுன்னு சொல்றது. அது ஒட்டகத்தினுடைய முதுகில் பயணிப்பது அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜியின் மீது சிரமமாக இருக்குமேயானால் ஒட்டகத்தினுடைய முதுகில் பயணிப்பது ருக்கூபத இன்ஷக்கக்கூடிய ஃபாயில் சிரமமாக இருந்தால் அப்ப அந்த ஒட்டகத்திற்கு மேலே அந்த 2 பக்கத்திலையும் கயிறை கட்டி என்ன செஞ்சிருக்கிறான்னா 2 சைடு பலமாக ஒரு சின்ன இருந்து ஒரு சைடு பொருளை வச்சுக்கிறாங்க, இன்னொரு சைடு அமர்ந்து வருவாங்க. அந்த ஒட்டக தொட்டிம்பாங்க அதுக்கு பேர். அது அந்த காலத்தில் கட்டையின் மூலமாக செஞ்சுருந்தாங்க. அந்த சுமக்கக்கூடிய ஒரு வஸ்து அந்த சுமக்கக்கூடிய இடத்தில் வரக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த ஒட்டக தொட்டியை செஞ்சு அந்த ஒட்டகத்துக்கு முதுகுக்கு மேலே வச்சு அவர் அதில் நல்ல அழகான முறையில் ஒட்டகம் போயிட்டே இருக்கும். அவர் அதில் உட்காந்து ஜாலியாக காலகையில் நீட்டி கொஞ்சம் உறங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வருவார். அந்த சுமக்கக்கூடிய அந்த தொட்டியை வாங்கி விலைக்கு வாங்கியோ அல்லது சுயமாக அதை செஞ்சு வைக்கக்கூடிய வசதி படைத்தவராக அவர் இருக்க வேண்டும். அங்கே போயிடணும்.
அப்ப அந்த வாய்ப்பை வாஜிதன் வ மஹ்மிலன் இருக்கும். அந்த வசதியை அவர் பெற்றிருக்க வேண்டும். அது மாதிரி ஒ ஷரீகன் அடுத்து சொல்றாரு யுஆதிலுஹு. அந்த யுஆதிலுஹு உடைய லமீர் எது? அந்த ஒட்டகத்தொட் அந்த மஹ்மில் மஹ்மில் சொல்றோம் இல்லையா? அந்த ஒட்டகத்தொட்டி. அந்த ஒட்டகத்தொட்டிக்கு நிகராக வேறொரு துணை சாதனம், ஒரு இணையான ஒரு வஸ்து. ஷரீக்குன்னா இணையான. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதுன்னு சொல்றாங்களே, அது மாதிரி இணையான ஒரு வஸ்துவை வாஜிதன் அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் பெற்றிருக்க வேண்டும். உதாரணமாக இப்போ வந்து நிறைய இணையான வஸ்துக்கள் வந்துருச்சு. அந்த காலத்துல இணைன்னு சொல்லி சொல்றாரு. உதாரணமா 4 பேர் சேர்ந்து அவரை தூக்கிட்டு வர மாரி கூட வைக்கலாம். அல்லது அந்த ஒட்டகத் தொட்டிக்கு இணையாக எது இருக்குமோ, எந்த வஸ்து அந்த காலத்துல இருந்துச்சோ, அதத்தான் இப்ப அந்த காலத்துல உள்ள அந்த ஃபிக்ஹ் உடைய கிதாபு தானே இது. அதனால அதுக்கு இணையான ஒரு வஸ்துன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஒட்டகத் தொட்டிக்கு இணையான என்ன வஸ்து இருக்குமோ அது. அப்ப அதை அவர் பெற்றிருக்க வேண்டும். இஷ்தரது ذلك كله ذاهبا وراجعا. மேல சொன்ன இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் நிபந்தனையிடப்படும். ராஹிபன் ஹஜ்ஜுக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டு செல்லும் பொழுதும், வராஜிஅன் ஹஜ்ஜிலிருந்து மீண்டும் வீடு வரை திரும்புகின்ற அந்த நிலையிலேயும், ராஹிபன் ராஜிஅன் செல்லும் பொழுதும் அங்கிருந்து வரும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் 2 நிலையிலும் இந்த அனைத்து விதமான வசதிகளையும் பெற்றிருக்க வேண்டும். மேல சொன்ன எல்லா வசதிகளையும். சரி. وأن يكون ذلك فاضلا عن نفقة عياله وكسوتهم ذهابا وإيابا. அங்க ராஹிபன் வந்துச்சு. இங்க தஹாபன் வ இயாபன். ஆசிரியர் தன்னுடைய திறமையை காட்டுறார். அவர் இந்த அளவுக்கு அரபியில அவருக்கு புலமை இருக்குது. நஹ்வு, ஸர்ஃப்ல. அதனால மாத்தி மாத்தி கொண்டாரு. அங்க ராஹிபன் கொண்டு வந்தார், ராஜிஅன் கொண்டு வந்தாரு. இங்க தஹாபன் கொண்டாரு, இயாபன் கொண்டாரு. ஆசிரியருடைய திறமை. وأن يكون ذلك فاضلا. மேல சொன்ன இந்த நிபந்தனைகள் அனைத்தும் ஃபாதிலன் அதிகப்படியாக இருக்க வேண்டும். ஃபாதிலன்னா அதிகப்படியாக, எக்ஸ்ட்ராக இருக்க வேண்டும். அந்நஃபகத் இயாலிஹி. அவருடைய குடும்பங்களின் குடும்ப உறுப்பினர்களுடைய செலவை விட்டும் அதிகமாக, செலவை தொட்டும் அதிகமாக மேல் மிச்சமாக குடும்பத்துக்கு நஃபகா செலவுகள், உணவு தேவைகளுக்காக வேண்டிய பண வசதிகளை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதை வாங்கி கொடுத்துட்டு வரணும். 1 மாசமோ 2 மாசமோ காலத்தில். இப்போ வந்து பிரச்சனை இல்லை, 2 மாதம் 1 மாதம் டான் போயிட்டு வந்துடலாம் ஃப்ளைட்டில் இப்போ உள்ள காலத்தில். அப்போவே அதை திருத்தீபாக ஃபுகஹாக்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க, மார்க்க வல்லுநர்கள். அப்போ அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நபர்களுடைய அந்த செலவினங்களை தொட்டும் அதை விட அதிகமாக மேல் மிச்சமான மேல உள்ள இந்த வசதிகள் ஆயிருக்க வேண்டும். ஒகிஸ்வதி ஹிம் உடைய அந்த குடும்ப ஐயால், அந்த குடும்பத்தினர்களுக்கு உடைகள் வாங்கி கொடுத்து போக இதெல்லாம் மேல சொன்ன இந்த வசதி வாய்ப்புகள்லாம் அவர் பெற்று இருக்க வேண்டும். ரஹாபன் வீட்டிலிருந்து சென்று, ஒய்யாவன் மீண்டும் அந்த மக்காவிலிருந்து வீடு வரை திரும்பக்கூடிய அந்த 2 நிலையில் அவர் இதையெல்லாம் பெற்றிருக்க வேண்டும். மேலுள்ள இந்த வசதி. வஅன் மஸ்கனின் யுனாசிபுஹு. அது மாதிரி சொல்றாரு, தங்கும் இடத்தை தொட்டு விட, தங்கும் இடம் இருக்கு இல்லையா, வாடகையோ சொந்த வீடோ, இது அல்லாமல் தங்கும் இடத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய வாடகை அல்லது தங்கும் இடத்துக்கு சொந்தமாக தங்கும் இடத்தை என்ன செஞ்சு அவர் வசதி வாய்ப்பு பெற்று இருக்க வேண்டும். இது எல்லாம் தாண்டி தான் மேல் மிச்சமாக மேலுள்ள இந்த நிபந்தனைகள்லாம், வாகன வசதி, உணவு வசதி, சென்று போய் வரக்கூடிய அளவுக்கு, அந்த நாளுக்குண்டான அளவுக்கு பணம் இருக்கணும் அவரிடத்துல அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த வசதி மேல்கள் அனைத்துமே அவருக்கு சொந்தமாக இருப்பிடக்கூடிய அந்த இருப்பிடத்தை விட அதை தொட்டும் அதுக்கெல்லாம் போக மேல் மிச்சமாக இருக்க வேண்டும். யுனாசிபுஹு. அந்த ஹஜ்ஜி செய்ய போறார் அவருக்கு பொருத்தமான இருப்பிடத்திற்குண்டான அந்த வாடகை வசதி அல்லது இருப்பிடக்கூடிய அந்த வீட்டை விட அதிகமாக மேல் மிச்சமான அந்த அந்த தொகை இருக்க வேண்டும். அது மாதிரி ஹாதிமின், அது மாதிரி அவருக்கு ஒரு பணிவிடை செய்யக்கூடிய பணியாளரும் இருக்க வேண்டும். எலீகோ, அந்த பணிவிடை செய்யக்கூடிய பணியாளன் தகுதி பெறுவார். பிஹி, அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவரை கொண்டு தகுதி பெறுவார். மன்சபின், அவர் ஒரு பெரிய ஆள், ஒரு அந்தஸ்திற்கு உரியவர். மன்சபனா அந்தஸ்திற்கு உரியவர். அந்த ஊர்ல நாட்டாமையாக இருக்கிறார், பெரிய செல்வந்தராக இருக்கிற, ஒரு மதிப்பிற்குரியவராக இருக்கிறார். அவருடைய அந்த மதிப்பிற்கு தகுந்த மாதிரி ஒரு பணியாளன் அவர் அந்த அவருக்கு தோதுவாக இருக்கக்கூடிய ஒரு பணியாளன்
அந்த பணியாளனுக்கு ஊதியம் கொடுக்கக்கூடிய அந்த ஊதியத்தை விட மேல்மிச்சமான முதலீடுகள் தொட்டும் அதிகமாக இருக்க வேண்டும். ஆஜிஸின், அவர் இயலாமையில் இருப்பதன் காரணமாக அவருக்கு பணியாளன் இருக்க வேண்டும். இந்த பணியாளனுக்கு உண்டான கூலி இதுவெல்லாம் போக மேல் மிச்சமான செலவிற்கு பயண செலவு, அங்கிருந்து போய் வரக்கூடிய இடப்பட்ட அந்த காலத்தில் உணவு தேவைகள், குடும்ப தேவைகளுக்கு போக, அவருக்கு குடும்ப உடையவர்களுக்கு வீடு வசதி வாய்ப்புகள் எடுத்ததுக்கு போக பிற அவருடைய காதிமுக்கு அவர் பணம் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கு காதிம் இல்லாமல் பயணிக்க முடியாது. அவருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்க வேண்டும். இதையெல்லாம் போக மேல் மிச்சமாக ஒரு இடத்துல வசதி இருக்கணும். வான்தைனின் உளவு முஅஜ்ஜலன், அடுத்து சொல்றாரு, கடன் இருந்தா அவருக்கு உளவு முஅஜ்ஜலன், அதாவது தாமதமாக கொடுக்கப்படக்கூடிய தவணை முறையில கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம், தாமதமாக முஅஜ்ஜல். அப்ப தவணை முறையில் கொடுக்கப்படக்கூடிய அந்த கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடனுக்கு அடைக்கக்கூடிய அளவிற்கு பணத்தை விட அதிகமான பணம் இருக்கும். அதுக்கு பணம் கொடுத்துட்டு போக மேல் மிச்சமாக இருக்கும். அது கொஞ்சம் தாமதமாக கொடுக்கக்கூடிய கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வசதி இருந்து அது போக எக்ஸ்ட்ரா இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்தால், அதை விட அதிகமாக வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவருக்கு ஹஜ்ஜி கடமையாக ஆகும். وأن يجد طريقا آمنا يأمن فيها على نفسه وماله من سبع وعدو ولو كافرا أو رصديا يريد مالا وإن قل. இது வரைக்கும் ஒரு சட்டத்தை சொல்றார். என்ன அதாவது சொல்றாரு, وأن يجد, மேலும் அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் பெற்றிருத்தல் அவசியமாக ஆகும். அவருக்கு பேர் தான் முஸ்ததி பினப்சி, சுயமாக ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி படைத்தவர். என்ன தரீக்கன், இப்படிப்பட்ட ஒரு பாதையை அவர் பெற்றிருக்க வேண்டும். ஆமீனன், நிம்மதியான, எந்த தொல்லையும் இல்லாமல் சென்று வரக்கூடிய அந்த நிம்மதியான பாதுகாப்பான அந்த பாதையை அவர் பெற்றிருக்க வேண்டும். யமனு, அவர் பாதுகாப்பு பெறுவார். ஃபீஹா, அந்த பாதையிலே, அலா நப்சிஹி, அவருடைய நப்சின் மீது, அவர் தன்னை பாதுகாப்பதின் மீது, ஒமாலிஹி, இன்னும் அவருடைய பொருளை பாதுகாப்பதின் மீது அவர் பாதுகாப்பு பெறுவாரே. அவருடைய பொருளின் மீதும் அவருடைய நப்சின் மீதும் அந்த பாதையிலே அவர் நிம்மதி பெறுவாரே, பாதுகாப்புடையவராக ஆகுவாரே. அப்படிப்பட்ட அந்த நிம்மதியான பாதையை அவர் பெற்றிருத்தல் அவசியம். மின் சபுஇன், பாதையில என்னென்ன தொல்லைகள் வரும்? விலங்கினத்திலிருந்து, அந்த காலத்துல பயணங்கள் போகும்போது விலங்கினங்கள் தாக்கிறோம். அப்போ இப்போவும் பக்கத்து நாடுகள் இருந்தெல்லாம் போகிறாங்க, லெபனான், சிரியா, அவங்களெல்லாம் காரில் போகும்போது என்ன செய்யும், காடுகள்லாம் வரும், விலங்கினங்கள்லாம் அங்கே இருக்கும். அந்த விலங்கினத்திலிருந்து, விலங்குகளினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுவாரே, அவருடைய நப்சிலிருந்தும் அவருடைய பொருள். அதுவின், பொருளுக்கு என்ன தீங்கு? விலங்கினங்கள் பொருளை ஒன்றும் செய்யாது. ஆனால் பொருள் சாப்பிடக்கூடிய வஸ்துவாக இருந்தால் அதன் மூலமாக விலங்கினம் மூலமாக சொல்ல வரும். அதுவின், பணம் இருந்துச்சு, பணத்தை திங்காது விலங்கினம். அதனால விரோதியின் மூலமாக அவருடைய பணத்திற்கு பாதுகாப்பின்மை இருக்கும். அந்த மாதிரி விரோதிகளிடம் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாதையை அவர் பெற்றிருக்க வேண்டும். காஃபிரன் கானங்கிறது முகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அந்த விரோதி காஃபிராக இருந்தாலும் சரி, ஏன்னா அவு ரசதியன், அல்லது ஒரு கொள்ளையன், யுரீது, அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான், மாலன், பொருளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு பிட்பாக்கெட் பேர்வழி. ஏன்னா சிறிய ஒரு கொள்ளையன், அவன் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பான். ஆட்கள் தனியாக வரும்போது என்ன செய்வான்? பொருளை அவன் சூறையாடிடுவான். அப்போ எதிர்பார்க்கக்கூடிய ரசதியன், எதிர்பார்ப்போடு பிறர் தனிமையாக எப்பொழுது இந்த பாதையில் சேர்வார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த கொள்ளையனாக இருந்தாலும் சரி, விரோதிங்கிறது, அந்த விரோதி காஃபிராக இருந்தாலும் சரி, அது ரசதியன் என்ற அடிப்படையில் இருந்தாலும் சரி, அதாவது எதிர்பார்த்து கொள்ளையடிப்பதற்குவனாக இருந்தாலும் முஸ்லிமாகவோ காஃபிராகவோ யாராகவோ மொத்தத்தில் வறுமையில் உழலுகிறான். யாராவது தன்மையில் மாட்டிக்கிட்டா அவனை அடித்து பிடிச்சி என்ன செஞ்சிருவான்? பொருளை அவனிடத்துல சூறையாடிடுவான். யுரீது மாலன், அவன் எதிர்பார்த்து காத்திருப்பவன் யாரு? பொருளை நாடியவனாக எதிர்பார்த்திருக்கக்கூடியவன். இந்த மாதிரி கொள்ளையனாக இருந்தாலும் சரி, இவனுடைய தீங்கிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு பெற்ற ஒரு பாதையை பெற்றிருப்பது அவசியமாக ஆகும். ஒயின் கல்ல, அந்த பொருள் என்பது குறைவாக இருந்தாலும் சரி, மாலை தான் ஃபாயில் கல்லவுக்கு, ஒயின் கான கல்ல அப்படின்னு இருக்கும். அந்த பொருள் குறைவான பொருளாக இருந்தாலும் சரி, அவன் எதிர்பார்க்கக்கூடிய பொருள்
மொத்தத்தில் இது போன்ற தீங்குகளிலிருந்து அந்த ஹாஜி பாதுகாப்பு பெற்றிருந்தால் இப்ப பயணிக்கலாம் ஹஜ்ஜுக்காக. ஒயில்லம் எஜிது தரீகன் இல்லா ஃபில் பஹரி. அடுத்து சொல்றாரு என்னென்ன அந்த சௌகரியங்கள்லாம் அசௌகரியங்கள்லாம் இருக்கும். சௌகரியங்கள் வேணுங்கிறத பத்தி பேசுறாங்க ஆசிரியர். ஹஜ்ஜி செய்யக்கூடியவருக்கு இல்லம் எஜிது தரீகன், ஒரு பாதையை அவர் பெறாவிட்டால், இல்லா ஃபில் பஹரி, கடலிலே பயணிக்கக்கூடிய பாதையை தவிர வேறு பாதையை அவர் பெறாவிட்டால், தரையில பயணிக்க முடியாது, கடல் வழியாகத்தான் பயணித்தே ஆகணும். அவருடைய நாட்டிற்கும் மக்காவிற்கும் இடையிலுள்ள அந்த இடைப்பட்ட தூரத்தை கடப்பதற்கு சௌகரியம் தரை வழி இல்லை, கடல் வழி தான் இருக்குது என்று சொன்னால், அப்படியும் இருக்குது சில நாடுகள் கடல் வழியாகத்தான் பயணிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பாங்க. அப்ப கடலிலே தவிர பாதையை பெற்றுக்கொள்ளாவிட்டால், அப்படின்னா கடல் மார்க்கமாகத்தான் பாதையை அவர் பெற்றிருந்தால் லசிமஹு, இப்ப அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியதற்கு அவசியம். இன் கலபத்தி சலாமத்து, கடலில் பயணிக்கக்கூடிய அந்த கடல் பயணம் சலாமத்தாக நிம்மதியாக இருக்கும் என்பது பெரும்பாலும் ஆகியிருந்தால், கலபத்துடைய பாழ் சலாமத், நிம்மதி என்பது பெரும்பாலும் ஆகியிருந்தால், நிம்மதி பெரும்பாலும் இந்த கடல் வழியா போனா அது கடல் காற்று வீசாது, புயல் வீசாது, இந்த மாசத்தில் அதிகமாக புயல் வீசாது, நிம்மதி என்பது மிகைத்திருந்தால், கலபத்தினா மிகைத்திருந்தால் அசலாமத்து, நிம்மதி என்பது மிகைத்திருந்தால் இப்ப கடல் வழி மார்க்கமாக அவருக்கு ஹஜ்ஜி செய்வது கடமையாக ஆகும், அவசியமாகும். இல்லா அப்படி நிம்மதி மிகைக்காவிட்டால், இல்லம் தகலிபு சலாமத்துன்னு இருக்கும். அப்படி நிம்மதி மிகைக்காவிட்டால் ஃபலா எஜூசு ஃபலா எல்சம்ஹு, ஹஜ்ஜி செய்வது அவருக்கு அவசியமாக ஆகாது அப்படின்னு இதுக்கு நாம தர்ஜுமா செய்யணும். அடுத்து வாங்க நான் பார்க்கலாம். வல் மர்அத்து ஃபீ குல்லி தாலிக கர்ரஜுலி, அப்ப பெண் இருக்கிறாளே, இது ஆணுக்கு சொல்லப்பட்ட சட்டம் மேலெல்லாம். ஆனா ஃபீ குல்லி தாலிக மேற்சொன்ன அனைத்து மசாயில்களிலும் சட்டங்களிலே பெண் ஆகிறவள் கர்ரஜுலி, ஆணை போலதான். ஆணுக்கு என்ன சட்டம் சொல்லப்பட்டதோ அது மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கும். ஆனால் அதிகப்படியாக பெண்ணுக்கு சில அம்சங்கள் இருக்கிறது. என்ன? ஓ தசீது, அந்த பெண்ணிற்கு அதிகமாக ஆகும் பாதுகாப்பு என்பது நிபந்தனைகள் என்பது மேல் சொன்ன அந்த ஆணை விட பூனமாக அந்த பெண்ணோடு இப்படிப்பட்ட நபர் இருக்க வேண்டும் என்பதை கொண்டு அதிகமாக ஆகும் அந்த பெண்ணிற்கு அப்படின்னு வைக்கணும். ஓ தசீது, சட்டங்கள் என்பது அந்த பெண்ணிற்கு அதிகமாக ஆகும், அந்த பெண்ணோடு ஒரு இப்படிப்பட்ட மனிதர் இருக்க வேண்டும் என்பதை கொண்டு அதிகமாக ஆகும். மேல் சொன்ன அந்த ஆண்களுக்குரிய சட்டங்களை விட அதிகமாக ஆகும். மண் யாரு? தஅமீனு மஅஹு, மஅஹு மன்கிற மௌசூல பார்த்து மிலுசிலா. அப்ப அந்த நபருடன், எந்த நபருடன் அந்த தஅமனு அந்த பெண் பாதுகாப்பு பெறுவாளோ, அலா நப்சிஹா, அவளுடைய நப்சின் மீது, அவளுடைய தன்னின் மீது, அவள் தன்னின் மீது பாதுகாப்பு பெறுவாரோ, எந்த நபருடன் பயணித்தால், உதாரணமாக மின் ஜௌஜின், கணவரின் மூலம், அவு மஹ்ரமின், அப்ப திருமணம் செய்ய ஹராமாக ஆக்கப்பட்ட ஆண்களிலிருந்து அவளோடு யார் இருப்பாரோ அந்த ஒருவருடன் அவள் தன் நப்சின் மீது அவள் பாதுகாப்பு பெறுவாள். எப்படி? உதாரணமாக திருமணம் செய்ய ஹராமாக்கப்பட்டவர்கள் அந்த பெண்ணினுடைய தந்தை அல்லது இந்த பெண்ணினுடைய மகன் அல்லது அந்த பெண்ணினுடைய சகோதரர். அப்ப இப்படிப்பட்ட திருமணம் செய்ய ஹராமாக ஆக்கப்பட்ட மஹரமாக ஆக்கப்பட்ட ஆண்களிலிருந்து ஆனா அவளோடு ஆண்களிலிருந்து ஒருவர் என்ன அந்த ஆண்களோ ஒருவர் இருக்க வேண்டும். அந்த ஆணின் மூலமாக அவள் என்ன செய்வாள்? நிம்மதி பெறுவாள் அவளது நப்சின் மீது. எப்படி கணவனின் மூலமாக எப்படி அவளது நப்சின் மீது அவள் நிம்மதி பெறுவாளோ, இன்னும் மகரமான ஆண்களின் மூலமாக ஆண்களின் உடன் அவள் தனது நப்சின் மீது பாதுகாப்பு பெறுவாளோ, அப்படிப்பட்ட ஒருவர் இருக்க வேண்டும், ஆகியிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு அதிகமாக பெண்ணிற்கு சட்டங்கள் இருக்கின்றன. அல்லது பலமான பெண்கள், நம்பிக்கைக்குரிய பெண்கள். பலமான பெண்களுக்கு 8 சில சரகு ஒலஹா பிலா உஜூபன் தகவல் மாயிம்பரத்தின், அதை தான் சொல்றாரு, கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. நம்பிக்கைக்குரிய பெண்களாக இருக்கணும், பெண்களிலிருந்து அவளோடு இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கொண்டு அதிகமாக அந்த பெண்ணுக்கு சட்ட மசாலாக்கள் இருக்கின்றன. ஒயில்லம் யகுன் மஅ அஹதின் மின்ஹுன்ன, அந்த மின்ஹுன்னவுடைய லமீர் நிஸ்வத் திகாத், பலமான நம்பிக்கைக்குரிய பலமான உறுதிமிக்க அந்த பெண்களிலிருந்து
யாரோட எந்த பெண்களோடும் மஹரமுன் ஒரு மகனமான மனிதர் இல்லாதிருக்கும் நிலையில் அந்த பெண்கள் பலமான நல்ல உறுதியான பெண்கள் ஈமானின் மீது எந்த நிலையிலும் ஆண்களுக்கு அசைந்து கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த பெண்களிலிருந்து மகரமான ஒரு ஆண் துணை இல்லாமல் இருக்கும் நிலையில் உறுதியான அந்த பெண்களை கொண்டு நம்பிக்கைக்குரிய அந்த பெண்களிலிருந்து அவள் தனது நப்சின் மீது பாதுகாப்பு பெறுவாளே, அப்படிப்பட்ட அந்த நபர்கள் அந்த பெண்ணோடு இருப்பதை கொண்டு அதிகமடியாக அந்த பெண்ணிற்குண்டான சட்டம் இருக்கும் என்பதை இதன் வாயிலாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்ப பார்க்கலாம். மேல் சொன்ன இந்த நிபந்தனைகள் எப்பொழுது பெற்றுக்கொள்ளப்படுமோ வலம் இதுரிக் ஜமனன் யம்கினுஹு ஃபீஹில் ஹஜ்ஜு அலல் ஆததி லம் யல்ஸம்ஹு. என்ன சொல்றாங்கன்னா, மேல் சொன்ன இந்த நிபந்தனைகள்லாம் எப்பொழுது பெற்றுக்கொள்ளப்பட்டதோ, இன்னும் வலம் யுதிரிக் ஜமனன் அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒரு காலத்தை அவர் அடையவில்லை. யுதிரிக்கனா அடையவில்லை, ஜமனன் யும்கினுஹு ஃபீஹி ஃபீஹியுடைய தமிழ் ஜமனன் அந்த காலத்தில் ஹஜ்ஜி செய்வது அவருக்கு சாத்தியமாக ஆக்கி வைக்காதே. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அவர் பெறாவிட்டால் சாத்தியமாக்கி அம்கான இம்குனுங்கிறது முத்தாத்தியான பெயர். ஹஜ்ஜி செய்வது அவருக்கு சாத்தியமாக்கி வைக்காதுன்னா ஹஜ்ஜி செய்வது கருத்தர்த்தம் தான் அந்த இடத்துல செய்யணும். நேரடி அர்த்தம் ஹஜ்ஜி செய்வது அவருக்கு சாத்தியமாக்கி வைக்காதுன்னு சொல்லி லாசிமான பெயருடைய அர்த்தம் தான் கருத்து தான் அந்த இடத்துல கொள்ளணும். அதாவது ஹஜ்ஜி செய்வது எந்த காலத்திலே முடியாதோ அவருக்கு அந்த காலத்தில் ஹஜ்ஜி செய்தல் என்பது அவருக்கு சாத்தியமாக ஆகுமே. அதாவது எந்த காலத்திலே ஹஜ்ஜி செய்வது அவருக்கு சாத்தியமாக ஆகுமே அப்படிப்பட்ட ஒரு காலத்தை அவர் பெற்றுக்கொள்ளாத இருக்கும் நிலையில் அலல் ஆதத்தி பழக்கத்தில், உதாரணமாக 2 மாதம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரணும்னா ஒட்டகத்திலேயோ வாகனத்திலேயோ, ஆனால் அந்த கால அவகாசத்தை அவர் பெறவில்லை. ஒரு 1.5 மாதத்தில் 1 மாதத்தில் போய் வர முடியாது. இந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்கும் நிலையில மேல் சொன்ன இந்த எல்லா விதமான நிபந்தனைகளையும் பெற்றுக்கொள்ளப்பட்டது அவரிடத்துல எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது என்று சொன்னால், அப்ப ஹஜ்ஜி செய்வது எந்த காலத்தில் அவருக்கு சாத்தியமாகுமோ அப்படிப்பட்ட அந்த ஒரு காலத்தை இவர் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அலல் ஆதத்தி நடைமுறையில ஒரு 2 மாசம் ஆகும். அந்த 2 மாசத்தின் மீது உள்ள அந்த காலத்தை இவர் பெற்றுக்கொள்ளாவிட்டால் லம் யல்ஸம்ஹு அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடியவருக்கு அவசியம் இல்லை. ஹஜ்ஜு அவசியமாக ஆகாது அவருக்கு, அந்த நபருக்கு. லம் யல்ஸமுடைய ஃபாயில் ஹஜ்ஜி செய்வது அவருக்கு அவசியமாகும். ஒ இன் அத்ரக ذلك மேலே சொன்ன இந்த கால அவகாசத்தை அவர் பெற்றுக்கொண்டால் லதிமஹு அவருக்கு ஹஜ்ஜு அவசியமாக ஆகும். லதிமவுடைய ஃபாயில் ஹஜ்ஜு. இப்போ ரெண்டையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். நம்ம யார் சக்தி பெறுவாரோ ஹஜ்ஜி செய்வதற்கு அவருக்கு என்னென்ன சௌகரியங்கள், சக்தினா எப்படி அவரிடத்துல அந்த சக்தி இருக்கணுங்கிறத பற்றி தெளிவாக விரிவாக குர்ஆன்ல இதை காண முடியாது. ஆனால் ஹதீஸின் வாயிலாக அந்த ஹதீஸுகளில் ஆய்வு செஞ்சு புகஹாக்கள் இந்த சட்டத்தை எல்லாம் நடைமுறைக்கு தோதுவாக அழகான முறையில் நமக்கு அதை எழுதி அந்த சட்ட வடிவிலே நூலின் மூலமாக நமக்கு அதை காட்டுகிறார்கள். ஒயுன் டபுள் முபாதரது பிஹி அந்த ஹஜ்ஜை கொண்டு பிஹியுடைய ஹஜ்ஜு அந்த ஹஜ்ஜை கொண்டு தீவிரப்படுத்துதல் ஏன்னா முஸ்தஹப்பாக ஆக்கப்படும். வலஹு தஅഖீரு அவருக்கு தாமதப்படுத்துவது ஆகும் என்று இருக்கும் நிலையிலும், ஆனால் ஹஜ்ஜை கொண்டு தீவிரப்படுத்துவதுதான் சுன்னத்தாக ஆக்கப்படும். சுன்னத்தான நடைமுறை என்ன வசதி வாய்ப்பு கிடைச்ச உடனே புறப்பட்டுறது. வலஹு தஅഖீரு தாமதம் என்பது அவருக்கு ஆயிருக்கும் நிலையில தாமதமாகவும் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் தீவிரப்படுத்துறது தான் ஹஜ்ஜை கொண்டு சுன்னத்தாக ஆக்கப்படும். லாக்கின் என்றாலும் லவ் மாத்த பாத தமக்குனி கபல ஃபிஅலிஹி மாத்த ஆசியன் என்ன சொல்றாருன்னா, லாக்கின் என்றாலும் லவ் மாத்த அந்த நபர் இறந்து விட்டால் பாத தமக்குனி ஹஜ்ஜி செய்வதற்குண்டான அந்த சௌகரியங்கள் சாத்தியக்கூறுகள் அந்த சாத்தியம் ஆனதற்கு பிறகு கபல ஃபிஅலிஹி அந்த ஹஜ்ஜை செய்வதற்கு முன்பதாகவே ஹஜ்ஜி செய்யக்கூடிய சௌகரியங்கள் அவருக்கு கிடைத்ததற்கு பிறகு அவர் இறந்தால், ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்யாமல் மாத்த ஆசியன் அப்படின்னா அவர் என்ன செஞ்சார், பாவியாகவே அவர் மரணித்தவராக ஆகிவிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது குற்றம் அல்லவா, அதனால பாவியாகவே மரணித்தவராக ஆகுவார். வஜப கதாஉஹு
அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அவசியமாக ஆகிவிட்டது. மின் தரிக்கத்திஹி, அவர் விட்டு சென்ற அந்த சொத்திலிருந்து அவருக்கு பகரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது அவசியமாக ஆகிவிடும். அப்படி இறந்து விட்டால். இப்ப இது ஒரு சூரத் மசாவை இதுவரை நாம் கண்டு கொண்டோம். ஆக இஸ்லாம் என்பது ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறது என்பதை நாம் கண்டோம். அவருக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் அவர் பெற்றிருந்தார். மனிஸ்ததா இலைஹி சபீலா, பாதையால் யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் ஹஜ்ஜி செய்ய முடியும். அந்த காலத்துல ஹஜ்ஜி செய்யும் பொழுது ஹாஜிகள் பயணம் சொல்லுவாங்க. சொந்த பந்தங்களிடத்துல பயணம் சொல்லும் பொழுதோ அவர்கள் எந்த நிலையில பயணம் சொல்லுவாங்கன்னா, அழுத நிலையில பயணம் சொல்லுவாங்க. ஏன்னா நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனான்னு சொல்லி தெரியாது. அந்த காலத்துல கப்பல்ல தான் பயணிக்கிறோம். இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து பயணிப்பவர்கள் கப்பல் வழிதான் அவர்களுக்கு சிறந்தது. தரைவழி பாதை அந்த காலத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் இப்ப தரைவழி பாதையும் கொஞ்சம் இலகுவாயிருச்சு. பஸ்லயும் போகலாம். நாடுகளின் வழியாக சௌகரியங்கள் இருக்குது இப்ப. அந்த காலத்துல அந்த சௌகரியங்கள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அப்படி போக முடியாது. ஆனாலும் போனார்கள். வளம் பெற்றவர்கள், வசதி பெற்றவர்கள், உடல் அமைப்பை பெற்றவர்கள். பெரும்பாலும் அந்த காலத்துல இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து பயணிக்கக்கூடியவர்கள், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் எதில் போனார்கள் என்று சொன்னால் கப்பல்ல. அப்போ கப்பல் நவீனமான வசதி இல்லை. பாய்மர கப்பல் எல்லாம். காத்து எந்த திசையில அடிக்குமோ அந்த திசையில கப்பல் பயணிக்கும். கப்பல்ல மூழ்கினது தான். அதனால கப்பல்ல போகும்போதே அந்த ஜனாசா புரியதற்குண்டான அந்த துணியை எடுத்துக்கிட்டே போவாங்களாம். திரும்பி வரக்கூடிய நம்பிக்கை இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டு மார்க்கத்திற்காக வேண்டி கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லி ஹஜ்ஜிக்கு போன காலமெல்லாம் ஒரு காலம். ஏன்னா இப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அழுது பயணம் சொல்லுவார்கள். திரும்பி நான் வருவேனா வரமாட்டேனா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போவாங்க. ஏன்னா அது தூய்மையான ஹஜ்ஜி. தௌபா செஞ்சுட்டு போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி காலங்கள்லாம் இப்பொழுது நம்மை கடந்து விட்டன. ஆனால் எஞ்சியுள்ள இப்போ நவீனமான காலம். ஆனாலும் நவீனமான தவறுகளும் நடக்கின்றன. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பகட்டுக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் ஹஜ்ஜு செய்வதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திடுவானாக. அவனை நம்பி வாழக்கூடிய நல்லவர்களில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. இன்ஷா அல்லாஹ். வ அம்மல் முஸ்ததீஉ பிகைரிஹி என்ற இந்த பாடத்திலிருந்து இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் 164வது பாடத்திலே காணுவோம். வபில்லாஹி அத்-தௌஃபீக். அதுவரை அல்லாஹு தஆலா நமக்கு நல்லாயிலை தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவளோ